திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே விடுதலை சிறுத்தைகள்னா அது ஒரு சாதி கட்சிங்கிற ரீதியில் தான் இன்னைக்கு வர பார்க்குறாங்க. நெஞ்சை நிமிர்த்தி நேராக நிற்கக்கூடிய எலும்புகளை படைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை பறைசாற்றுவதற்காக தூத்துக்குடியிலே போராட்டம், நாங்குநேரியிலே போராட்டம், தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையிலே போராட்டம், விழுப்புரத்திலே கோயில் நுழைவு போராட்டம், எத்தனை போராட்டங்கள் உங்கள் ஆட்சி எதிர்த்து. சொல்ல முடியாத ஆத்திரம் அவருக்குள்ள இருப்பதை நான் அருகில் இருந்து பார்த்தவன். என்னென்ன கூத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடக்குதுங்கிறதுக்கு சாட்சி தான் நேற்று அவர் விட்டிருக்கிற அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் திமுக காரனே நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அறிவிச்ச வரலாறு உண்டு. நெல்லிக்குப்பத்தில் நடந்துச்சு தெரியுமா? சகிச்சுட்டு போனார். மகளிர் கூட இன்னைக்கு குடிக்கிற நிலைமையை நாம் கருணாபுரத்தில் பார்த்தோம். இந்த தேசம் மனித ஆற்றல் மழுங்கடிக்கப்படுவதை ஒரு நாளும் சகித்து கொண்டிருக்க முடியாது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் தான் கள்ளக்குறிச்சியிலேயே மாநாடு. நான் கேட்குறேன், மது ஒழிப்போம்னு பாமக சொல்லுதுன்னு சொல்கிறீங்களே, எங்கள் மாநாடு போட்டு நம்ம அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். அவன் மதுவை ஒழிக்க முடியாது, மதுவை நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருப்போம்னா அவன் ஒரு கொள்கை பிரகடனத்தோடு தெரியிறான். நீங்கள் தான் மதுவை ஒழிக்கிறீர்கள், எசன்சியை ஒழிங்க முதல்ல. விசிகாவுடைய கடைசி தொண்டன் இன்னைக்கு விரும்புவதே இந்த கூட்டணியில் இடம்பெறுவது நல்லதல்ல. ஏன் தெரியுமா? எவனும் மதிக்கிறது இல்லை. வணக்கம் சார். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் வருகின்ற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுறாரு. இது பல சர்ச்சைகளை மக்கள் மத்தியில் உள்வாங்கி இருக்கு. என்னன்னா, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஒரு விசிகா எதிர்கட்சியான அதிமுகவையும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். திராவிட முன்னேற்ற கழக அரசோடு இணைந்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை 17 போராட்டங்களை பிரம்மாண்டமாக இந்த அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கிறது. தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ அண்ணன் திருமாவளவன் இங்கே பாரு, நான் அப்பப்போ நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையை அசைச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் என் முதுகு எலும்பு ஒடிஞ்சு போயில்லை. நெஞ்சை நிமிர்த்தி நேராக நிற்கக்கூடிய எலும்புகளை படைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை பறைசாற்றுவதற்காக அப்பப்போ அறப்போராட்டங்களின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பல போராட்டங்கள். அண்மையிலே கள்ளச்சாராய சாவு மரணத்திற்கு வள்ளுவர் கோட்டத்தில் மட்டுமே பிரமாண்ட அளவில் நடத்திய போராட்டம். சரிங்களா? தங்கை ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு கள்ளக்குறிச்சியிலே பிரமாண்டமான போராட்டம், தூத்துக்குடியிலே போராட்டம், நாங்குநேரியிலே போராட்டம், தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையிலே போராட்டம், விழுப்புரத்திலே கோயில் நுழைவு போராட்டம், எத்தனை போராட்டங்கள் உங்கள் ஆட்சி எதிர்த்து. நாசுக்கா காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே திட்டி 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 உங்களுக்கு எச்சரிக்கை மணி கொடுத்துக்கிட்டே இருந்தார், உங்களை திட்ட முடியாமல். அது உங்கள் காதுகளில் விழுந்ததா? அவர் கத்தியது கேட்டதா? இன்னைக்கு பலாருன்னு பெரிய கல் எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். சும்மா இல்லை, மனசு வெதும்பி அதாவது சொல்ல முடியாத ஆத்திரம் அவருக்குள்ளே இருப்பதை நான் அருகில் இருந்து பார்த்தவன், பார்த்து கொண்டிருக்கிறவன். என்னென்ன கூத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடக்குதுங்கிறதுக்கு சாட்சி தான் நேற்று அவர் விட்டிருக்கிற அறிக்கை. உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு தெரியுமா? கூட்டணி தர்மத்தின்படி ஒதுக்கப்பட்டிருக்கிற வெற்றி பெற்றவர்கள் தகுதி, அதாவது பணித்தொகுதிக்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இடத்துல ஏகப்பட்ட இடத்துல குளறுபடி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் திமுக காரனே நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அறிவிச்ச வரலாறு உண்டு. நெல்லிக்குப்பத்தில் நடந்துச்சு தெரியுமா? சகிச்சுட்டு போனார். வேங்கவேல மனித மலத்தை மனிதனுக்கே கலந்து கொடுத்தது, சகிச்சுட்டு இருந்தார். நாங்குநேரி மாணவர்கள் பிரச்சனை, சகிச்சுக்கிட்டே இருந்தார். அதே நாங்குநேரியில் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் தாக்கப்பட்டது, சகிச்சுக்கிட்டே இருந்தார். தீவட்டிப்பட்டி கோயில் நுழைவு போராட்டம், சகிச்சுக்கிட்டே இருந்தார். தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம், அதற்கு பிறகு நடந்த கலவரம். ஒன்று சொல்லவா? 3000 பேருக்கு மேலே சிபிசிஐடி கைது செய்திருக்கிறது. அதில் 2000த்திற்கு மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சகிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இதுவரை 63 இடங்களில் கொடியேற்ற முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய 62வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற விதமாக தொண்டர்கள் ஆங்காங்கே கொடிக்கம்பங்களை உருவாக்கி பட்டொலி வீசி பறக்கிற அந்த கொடிக்கு வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியை தடை செய்கிறது இந்த அரசு. சகிச்சுக்கிட்டு இருந்தார். அண்மையில் நாகப்பட்டினத்தில் கூட கொடியேற்ற முடியாமல் தாசில்தாரே தலையிட்டு அந்த கம்பத்தை ரம்மம் கொண்டு அறுத்து எடுத்துகிட்டு போன நிகழ்ச்சி. ஆனால் மற்ற கொடியெல்லாம் பறக்குது. ஒரு அண்மையிலே பேட்டி கொடுத்தாராங்க. என்ன தெரியுமா? 1% நாங்கள் இதுவரை ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம், அது பேசுவதற்கான இடம்.
அங்கேயும் தடை இருக்குன்னு சொன்னார். அப்போ அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் சாதிய கோட்பாடுகளும் சிந்தனைகளும் அப்படியே தான் இருக்கிறது. யாரும் அதை இன்னும் சரிவர செய்ய முடியாமல் இந்த அரசுகள் இருக்கிறது என்று குற்றச்சாட்டை பதிவு செய்தார். திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. இன்றைக்கி நீங்கள் நான் சொல்கிறேன், நான் எனக்காக நீங்கள் சொல்ல வேணாம். தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் பெரும் புரட்சியாளராக, அறிவார்ந்த புரட்சியாளராக, ஆற்றல் மிகு புரட்சியாளராக, ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து படித்து முன்னேறி அரசு ஊழியராக போய் அதை துறந்து களத்துக்கு வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கி தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகும் கூட 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டும் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்து கொண்டதற்கு பிறகும் கூட 6 சட்டமன்றங்களை ஒதுக்கி 4 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட நீங்கள் அடக்குமுறையை இன்னும் கையாண்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு. எத்தனை காலத்துக்கு அவர் பொறுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ என்ன நடக்குது? திமுக கூட்டணி வெளியே வராரா இல்லை அங்கே தான் இருக்காரா? விரைவில் அவர் ஏன் வெளிப்படையாக எதையும் பேச மாட்டேங்குது? அவர் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சகித்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற எத்தனை நாள் சகிப்புத்தன்மை இந்த 5 ஆண்டு அதுக்கும் பொறுமை இருக்குது. அதுக்கும் பொறுமை, அந்த பொறுமை மீறுகிற போதுதான் அவர் மிகப்பெரிய கல்லை இன்னைக்கு எடுத்து எறிந்திருக்கிறார். இப்போ கள்ளச்சாராயம் அல்லது விஷசாராயம் அல்லது மது போதைப் பொருட்கள், இப்போ அந்த அறிவித்திருக்கிற மாநாடு என்ன? மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மாநாடு, மகளிர் மாநாடு. இதில் மிகப்பெரிய மாபியா கும்பல்கள் இன்றைக்கு போதைப் பொருள்களை கிராயின் ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதானி துறைமுகத்தில் பல லட்சக்கணக்கான 1000 கோடிகளோடு கொண்ட கிராயின் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டாந்து உள்நாட்டுக்களை இறக்கி கேரளா போன்ற பகுதிகளில் இறக்குமதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி சிறார்களை கூட சிதைக்கிற விதமாக இன்றைக்கு இந்த போதைப் பொருள்கள் நுழைந்திருக்கிறது என்கிற மனித ஆற்றல் நசுக்கப்படுகிறது. அவர் சொன்னார், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மந்திரத்தை சொல்லி சாதி ஒழிப்பிற்காக களத்திலே நின்னாலும் கூட மது ஒழிப்பே மனித ஆற்றல் மிகுந்தது என்கிற தத்துவத்தை இன்றைக்கு 2024 கையில் எடுத்திருக்கிறார்கள். மகளிர் மாநாடு அதான் ரொம்ப முக்கியம். மகளிர் கூட இன்றைக்கி குடிக்கிற நிலைமையை நாம் கருணாபுரத்தில் பார்த்தோம். ஏன் பள்ளிக்கூட மாணவிகளே குடிப்பதை நாம் இணையவழித்தளங்களில் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த தேசம் மனித ஆற்றல் மழுங்கடிக்கப்படுவதை ஒரு நாளும் சகித்து கொண்டிருக்க முடியாது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் தான் கள்ளக்குறிச்சியிலேயே மாநாடு. இந்த மாநாட்டுக்கு யார் அழைக்கிறாருன்னு தெரியுமா? சாதிய மற்றும் மதவாத கூட்டங்களுக்கு அழைப்பில்லைன்ட்டார். அது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவர் குறிப்பிட்ட மாதிரி இந்த சாதிய மதவாத கூட்டங்களுக்கு அழைப்பில்லைன்னா 2 பேரை நம்ம எடுத்துக்கலாம். ஒருவர் நீங்கள் அதே மாநாட்டை எதிர்ப்பு, அதாவது ஆதரவுகள் தான் அவர். நீங்கள் ஏன் அவருக்கான அழைப்பு விடுக்கல? குறிப்பாக சொல்கிறேன், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்பில் முக்கியமாக தீவிரம் காட்டினவர். ஏன் அவரை அழைக்க வேண்டியது? அதிகமாக குடிக்கிறதே அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? எஸ்என்சின்னு ஒன்று தான் தெரியுமா? பீர் கம்பெனி எஸ்என் ஜெயராமன் பாமகக்காரர். என்ன பதில் அப்படின்னு பார்த்தா திமுகவில் கொடுத்தாங்க. ஏங்க அவன் தான் சாராயம் வியாபாரியும் தெரியுது இல்லை? அவன் மதுவை ஒழிக்க முடியாது, மதுவை நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருப்போம்னு அவன் ஒரு கொள்கை பிரகடனத்தோடு தெரியிறான். நீங்கள் தான் மதுவை ஒழிக்கிறீங்க, எஸ்என்சியை ஒழிங்க. முதல்ல உங்கள் ஜெயராமனை கூப்பிட்டு, அப்பா இங்கே வா, எனக்கு பெரிய கேவலமாக இருக்குது, நீ என் கட்சியில் இருக்க, எஸ்என்சி நிறுவனத்தை மூடு எங்கே சொல்லுங்க அப்போ ராமதாசன். இன்னொன்று, சொந்த ஊர்லேயே குழி தோண்டி புதைத்த பாமக பற்றிலாம் நம்ம பேசணுமா? தைலாபுரம் தோட்டத்திற்கு கல்லறை அமைத்து வெகு நாள் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருக்கும் மது ஒழிப்பிற்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா முதல்ல அங்கே இருக்கிற சில 1000 தொண்டர்கள் குடிக்கிறாங்க. சில 1000 தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க, சில 1000 தொண்டர்களும் குடிக்கிறாங்க. முதல்ல அதை போய் சரி பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு மது ஒழிப்புக்கு இங்கே போராட வேண்டாம். அந்த கட்சியில் மது குடிக்கிறான்ல அவனை போய் முதல்ல இங்கே வாடா, நான் மது ஒழிப்புக்காக போராடுறேன், நீ என்ன மது உங்கள் மாநாடுகளே மது குடிச்சுட்டு ஆடுறான். நீங்கள் குறிப்பிட்டது பார்த்தா விடுதலை சிறுத்தைகளை மது குடிக்காத மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா மது குடிக்கிறவர்களை திருத்தம் பண்ணணுங்கிறத அந்த மாநாடு. இங்கே வா, எதுக்கு நீ குடிக்கிறான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மாநாடு. வேறு என்ன நினச்சியே நீங்கள்? நான் கேட்குறேன், மது ஒழிப்போம்னு பாமக சொல்லுதுன்னு சொல்கிறீங்களே, எங்கள் மாநாடு போட்டு நம்ம அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் திருமாவளவனுக்கு நான் நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு தமிழ் தேசியவாதியாக தகுதியோடு ஒரு வேண்டுகோள். மது ஒழிப்பு மாநாட்டில் புரட்சி புயல் வைகோ அவர்களுடைய தாயார் மாரியம்மாள் மது ஒழிப்பிற்காகவே தன்னையே தியாகம் செய்து மாண்டு போன மகத்தான தாய். அந்த தாயின் பெயரிலே மிகப்பெரிய அளவில் ஒரு விருதை நீங்கள் அந்த மாநாட்டிலே கொடுக்க வேண்டும். அதைவிட சசிபெருமாள் என்கிற மது ஒழிப்பு போராளி இந்த மண்ணிலே ஒழிப்பதற்காக
தன்னையே அழித்து கொண்ட மகத்தான போர் மறவர் சசிபெருமாளின் நினைவை போற்றுகிற வகையில் இந்த மாநாட்டில் அவரின் நினைவை உறுதிப்படுத்துகிற விதத்தில் அவரின் பெயரால் ஒரு விருதை மது ஒழிப்பிற்காக களமாடுகிற போராளிகளுக்கு கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் நான் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சிறிய தொண்டனாக உங்களை பார்த்து பெருமைப்படுகிறவனாக உங்களிடத்திலே அரசியல் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறவனாக நான் கேட்குற வேண்டுகோள் இதுதான். ஏன்னா இந்த மண்ணில் அவர்கள் இந்த மது ஒழிப்பிற்காக மாண்டு போயிருக்கிற மகத்தான போராளிகள். அந்த போராளிகளுடைய நினைவை போற்றுகிற வகையில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் தயவுசெய்து இதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கள்ல விசிகாவில் சரக்கு அடிக்கலையா, தண்ணி அடிக்கிறாங்க. நான் ஏன்னா அவன் அன்றாடங்காட்சி மக்கள். இன்றைக்கி கருணாபுரத்தில் யார் அதிகமாக செத்தா? எல்லா சமூகத்திலேருந்தும் இறந்துருக்காங்க. ஆனால் அதிகமாக இறந்தது தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து. அவன் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் போய் காலையிலேருந்து இரவு முழுக்க வேலை செய்கிறான். அவனுக்கு நிலம் இல்லை, எல்லாம் ஒரு காலத்தில் பறித்து கொள்ளையடிச்சிக்கிட்டீங்க. இந்த மாநாடு மக்களுக்கு என்ன சொல்ல வருது? அதாவது 2 விஷயமா இதை நான் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அரசியல் ரீதியாக நடத்தப்படுற மாநாடா அல்லது இல்லை மது ஒழிப்பு மக்களுக்காக நடத்தப்படுற மாநாடா? ஏன் நான் இந்த கேள்வி ஏன் முன்வைக்கிறேன்னா, ஏற்கனவே ஆட்சியாளராக இருந்த அதிமுக எடப்பாடியா ஒரு இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைச்சிருக்காரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் இந்த மது ஒழிப்பை பற்றி பேசுனதில்லை. அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் இதை அமல்படுத்துவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி. எதனால அவங்களுக்கான அழைப்பு? அரசியலும் இருக்கிறது, மதுவை ஒழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ரெண்டுமே இதில் பிணைஞ்சு கிடக்கு. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு பேட்டியிலே அவர் அறிவிக்கிறார், நான் மதம் மற்றும் சாதி சார்ந்த இயக்கங்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழைப்பு கொடுப்பதை பற்றி கட்சி முடிவு பண்ணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் என்ன நம்ம சொல்கிறேன், மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அதில் மதமோ ஜாதியோ வந்துடக்கூடாது. சாராய ஒழிப்பு மாநாடு, இந்த சாராய ஒழிப்பு மாநாட்டிற்கு தகுதி படைத்த தலைவர்கள் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறார் என்றால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். அதுக்காக அது அங்கே தான் ஒரு கேள்வியே இருக்குது. இப்போது இவர் திமுகவோட கூட்டணியில் அங்கம் வைக்கிறாரு. இப்போ அதிமுகவில் அழைச்சி மேடையில் ஏற்றி பேசும்போது அவங்க யாரை தாக்கி பேச முடியும்? திமுக மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் ஆட்சியாளர்கள். அதுக்கு இவர் வழிவிடுவாரா? இந்தியா முழுக்க சாராயம், இதை நிறுத்த வேண்டியது இந்திய அரசு தான், தமிழ்நாடு அரசு இல்லை. அங்கே ஒரு கட்டுப்பாடு மாநில கேட்குறேன். அதாவது கட்டுப்பாடு மது ஒழிப்பு, நீங்கள் ஹெராயின் கோகைன் இது மாதிரியான இது சொல்கிறீங்களா, போதைப் பொருள் மத்திய அரசோட தலையீடு கண்டிப்பாக நிச்சயம் வேண்டும். நான் குறிப்பிடுறது மது ஒழிப்பு மாநில சட்ட கையில் தான் இருக்குது. ஒழிக்கட்டுமே. அதிமுக வந்தால் உங்களுக்கு ஏன் கூட இது நான் கேட்குறேன். இது வந்து இது வந்து சாராய ஒழிப்பு மாநாடு, நானும் வர்றேன், எனக்கு அதில் பங்கு இருக்குது, நானும் உரிமை எடுத்துக்கிறேன், உங்களோட நானும் இணைந்து இதுக்காக நிற்கிறேன். அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அதிமுக அழைக்கிறீங்க மாநாட்டுக்கு, அதிமுக அடுத்த ஆட்சியாளராக வந்துட்டாங்கன்னா அவங்க ஒழிச்சிடுவாங்களா தானே கேட்குறோம். ஆமாம் ஆமாம். இப்போ திமுக வந்து என்ன சொன்னிச்சு, என்னுடைய முதல் கையெழுத்தே மதுவை ஒழிப்போம் என்கிற கையெழுத்தை நான் முதலமைச்சராக பதவி ஏற்கிற போது அறிவிப்பேன்னு சொன்னார். அறிவிச்சாரா? இல்லை. சரி, இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளேயே திமுகவை வந்து அவர் தாலாட்டியும் பார்த்தாரு, சீராட்டியும் பார்த்தாரு, திட்டியும் பார்த்தாரு, எதுவும் நடக்கலை. ஆனால் தாலாட்ட வேண்டிய இடத்தில் தாலாட்டி, சீராட்ட வேண்டிய இடத்தில் சீராட்டி, அதட்ட வேண்டிய இடத்தில் அதட்டினால் அதிமுக பணிந்து போகும் என்கிற நம்பிக்கை அடிமட்ட தொண்டனுக்கு உண்டு. தெரியுமா உங்களுக்கு? விசிகாவுடைய கடைசி தொண்டன் இன்னைக்கு விரும்புவதே இந்த கூட்டணியில் இடம்பெறுவது நல்லதல்ல. ஏன் தெரியுமா? எவனும் மதிக்கிறது இல்லை. போய் ஒரு திமுகவில் அதுக்கான மதிப்பு இல்லைன்ற மதிப்பு இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஒன்று வேண்டாங்க. நான் எளிமையாக சொல்கிறேன், ஒரு கோரிக்கை மனுவை எடுத்துகிட்டு விசிகாவுடைய கடைசி தொண்டன் அண்ணன் திருமாவளவனத்தில் வரும்போது ஒரு அழகாக என்ன செய்கிறாரு, எம்பி கோட்டா அந்த சீட்டில் அழகாக பிரிண்ட் அவுட் பண்ணி கீழே கையெழுத்து போட்டு கொண்டே அமைச்சிட்ட கொடுங்க. அப்படி பார்த்துட்டு திருமாவளவனா வைப்பா, இதாங்க மரியாதை. இதே அதிமுக அமைச்சர்னா விட்டுருவாங்களா? சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். திருமாவளவன் கடிதங்களுக்கு எந்த அமைச்சரும் முறையான பதிலில்லை, எந்த அமைச்சர்களும் மதிப்பு கொடுப்பதே இல்லை. அந்த கடிதமே சாதிய கடிதமாக இருப்பதை பார்க்கிறது அமைச்சர் வட்டாரம். அப்போ விசிகா என்ற ஒரு அமைச்சர் சாதிய வன்மத்தோடு தான் திமுக அணுகுதாகும். கண்டிப்பாக 100%. திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே விடுதலை சிறுத்தைகள்லாம் அது ஒரு சாதி கட்சிங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி வர பார்க்குறாங்க.
அதிமுக பார்க்குறது வேறு, திமுக பார்க்குறது. நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறீங்க, அதனால் சொல்கிறேன். நீங்கள் அண்ணன் திருமாவளவன் எழுதுகிற ஒவ்வொரு கடிதமும் குப்பையில் போடப்படுகிறது. சகித்து கொண்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஜெயிச்சிருக்கு, வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சரை போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு முகாம் செயலாளர் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்க போய் சந்திக்க முடியாது. சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படியே சந்தித்தாலும் அவனை சாதி ரீதியான மனோபாவத்தில் பார்த்து அந்த இடத்துலேருந்து அவனை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் செய்கிறார்களே ஒழிய விடுதலை சிறுத்தைகளுடைய எவனையும் திமுக உறவாடி நட்பு பாராட்டி ஏற்றுக்கொள்வதே கிடையாது. வசைபாடி மனதிற்குள் சாதிய வன்மத்தோடு இயங்குகிற இயக்க தோழமைகள் தான், இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். இது கண்கூட நான் பார்க்குற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் விடுதலை சிறுத்தைகள் இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்கிற விஷயத்தில் ஒப்பந்தம் இட்டால் கடைசி கட்ட தொண்டனுக்கும் திமுக மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த திட்டம்தான் முதலில் எழுதப்பட வேண்டும். நீங்கள் அடுத்து தான் இடஒதுக்கீடு, அடுத்து தான் தொகுதி பங்கிடலாம். முதல்ல நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டியதே, என் தொண்டன் எவன் உங்களிடத்திலே வந்தாலும் அவனுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் கொடுக்குமா திமுக அப்படின்னு முதல்ல அதைத்தான் குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். யாவனும் மரியாதை கொடுக்குறது. நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, விசிகாவில் இருக்கிற கடைசி தொண்டன் கூட விரும்பலை, திமுக கூட கூட்டணி வைக்கிறத விரும்பலைன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் என்னோட பார்வை, அதாவது சில பத்திரிகைகளோட பேச்சு எப்படின்னா இருக்குன்னா, திமுகவிலிருந்து வெளியே அதிமுக கூட்டணி அமைச்சார்னா அது பல உட்கட்சியில் ஊசல் உண்டாகும். ஏன்னா விசிகாவிலேயே சில பேருக்கு திமுகவிலிருந்து வெளியே வர்றது பிடிக்கல அப்படின்ற குறிப்பிட்டீங்க. நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அங்கே இருக்கிற எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஒருவர் மட்டும்தான் திமுக அனுதாபி. வேறு யாரும் அங்கே திமுக அனுதாபியாக இல்லை. அவர் ஒருத்தருக்காகத்தான் அண்ணன் இதுவரை சகித்துக்கிட்டு போகிறாரோங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே எழுதுது. நான் ஆணித்தரமாக வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அதனால் இந்த விஷயத்தில் அண்ணன் தெளிவான முடிவெடுத்து நீங்கள் வெளியில் வாங்கணும்னு நான் சொல்லலை. கடைசி மட்ட தொண்டனுடைய குறிக்கோள் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் ஆய்ந்தறிந்து முடிவெடுங்கள். திமுகவை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு இயக்கமே சிதைக்கிற இயக்கங்கள் தான். அதிமுகவும் விசிகாவை சிதைக்கும், திமுகவும் சிதைக்கும். ஆனால் வேகமாக சிதைக்கிறது திமுக, மெல்ல மெல்ல சாக வைக்கிறது அதிமுக. இதுதான் உண்மையான யதார்த்தம். அதனால் காலம் தீர்மானிக்கும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பொறுத்திருந்து பாருங்கள். அண்ணன் எடுக்க போகிற அதிரடி முடிவுகள் அகில இந்தியாவையும் அலற வைக்கிற அரசியல் முடிவாக இருக்கும். காத்திருங்கள். கண்டிப்பாக நாங்கள் காத்திருக்கோம். கடைசி கேள்வியாக, விசிகா திமுகவிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காணுமா அல்லது கூட்டணியோடு களம் காண முடியும்? நீங்கள் இந்த வியூக கேள்வியெல்லாம் வேண்டாம். நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே, 2024 களம் திரும்புகிறது. அது விடுதலை சிறுத்தைகளின் கையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். அரசியல் மாற்றங்கள் அதிரடியாக மாறும். அப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நன்றி. நன்றி.